மிதுனம் காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு. புதன் இல்லையேல் கம்யூனிகேஷனே இல்லை. இந்த காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு தான் கம்யூனிகேஷன். மிதுனம் கெட்டவனுக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்டு வராதுமா. ராசிக்கு 6ஆம் அதிபதி 6லே சஞ்சாரம் செய்கிறார், 7ஆம் வீட்டுக்கு பயணிக்கிறார். வேலை, திருமணம். என்ன சார் திருமணம் சம்மந்தப்பட்டது பேசுகிறோம் இல்லை அப்படின்னு. உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 2லிருந்து வக்ரம் பெற்று வருகிற காலம். நிறைய பேர் கேட்பாங்க, எங்கள் சொந்தக்காரங்க வெளிநாட்டிலேருந்து வராங்க, இந்த டேட்டில் வைக்கிறேன், ஒரு 10 நாளுக்குள்ள ஒரு டேட்டை கொடுங்க, இல்லை மண்டபம் காலியாக இருக்குது. இது திருமண முறை அழகு சம்மந்தப்பட்டது. நிறைய பேர் இப்போ தான் மெடிசன் மாறி மாறி எடுத்துக்கிட்டே இருக்காங்க, எப்பங்க நிற்கிறது. ஜோதிட யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி, சனி வக்ர நிவர்த்தி மற்றும் உங்கள் ராசி அதிபதி பரிவர்த்தனைகள் பல ஜாலங்கள் செய்ய போகிறார். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னென்ன மனிதனுக்கு என்னென்ன இயக்கங்கள் நடக்கும்போது உலக அளவில் நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. அப்போ நமக்கு நடக்காதா? இப்போ பாருங்கள், தங்க விலை குறைஞ்சது திடீர்னு உயருது. எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் மிதுனம்ங்கிறது வெளிநாட்டில் அமெரிக்காவையும் குறிக்கும், கனடாவையும் குறிக்கும், அது இல்லாமல் சைனா, மெக்சிகோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் குறிக்கிற வீடு. இங்கெல்லாம் ஏதோ ஒன்று புது விஷயங்கள் நடக்க போகுது. சரி, அப்போ மிதுன ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் பறக்கிற வாய்ப்புங்க. முதல் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, தவற விட்ட வாய்ப்பை திரும்ப பெற ஒரு காலகட்டம் வந்தாச்சு. மிதுனம் காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு. புதன் இல்லையேல் கம்யூனிகேஷனே இல்லை. இந்த காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு தான் கம்யூனிகேஷன். மிதுனம் கெட்டவனுக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்டு வராதும்பாங்க. திரைக்கதை இதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. நேராக ஜாதக பக்கம் மிதுன வீடு சரியில்லை, மிதுன ராசி சரியில்லை, வேணாங்க பார்ப்போங்க அப்படின்றோம். இந்த நடனம், நாட்டியம் இதெல்லாம் இதாக இருக்கும். ஏன்னா இந்த ராசி 2 மனசாக இருக்கும், வேணுமா வேண்டாமான்னு இருக்கும். ஸ்டேஜில் ஏறினப்புறம் வேறையாக இருக்கும். இப்போ உங்கள் 2ஆம் இடத்துல குரு வக்ரம் பெற்று உங்கள் ராசியை நோக்கி வரார். உங்களுக்கு வர வேண்டிய பணம், பொருளாதாரங்கள் சேர்கின்ற காலகட்டம் ஃபஸ்ட்டு. 2வது, குடும்ப விஷயங்களில் நிறைய விஷயங்கள், ஒரு சில பிரிவுகளாக இருக்கலாம், ஒரு வருத்தங்கள் ஏற்பட்டது, இது அனைத்தும் வருகிற காலகட்டம். பணம் சம்மந்தப்பட்டது அந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு இழுபறியாகவே இருந்தது. புது நபர்கள் அறிமுகங்கள், இது எல்லாமே பார்க்கும்போது எப்படி இருக்குது, நமக்கு ஏன் எல்லாம் இப்பயே பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக மறதி மாதிரி தூணிகிட்டு இருக்கும் இந்த நேரத்தில். ரைட், முன்னோட டாப்பிக்காக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் இந்த ராசிக்கு என்னென்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 6லே சஞ்சாரம் செய்கிறார், 7ஆம் வீட்டுக்கு பயணிக்கிறார். வேலை என்ற ஒரு இடத்துல நிரந்தரம், ஜாபு நிரந்தரம் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சில காலமாக இந்த மிதனத்துக்கு சொல்லுன்னு தான் வச்சுங்களேன், வேலை இருக்கா இல்லையா, வேலை போயிடுமா, ஏன்டா வேலை பார்க்குறோம், இப்படி கஷ்டத்தின் மேலே கஷ்டம் அனுபவிச்சது இந்த ராசி. ஒரு சில நேரத்தில் நம்ம அவ்வளோ உழைக்கிறோம், நமக்கு வரல, கூடவே இருக்காங்க, ஏன் இப்படி கஷ்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வாழ்க்கையில் இருக்கலாமா வேண்டாமான்னு இருந்தது இந்த மிதுன ராசி தான். இறைவன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எழுதிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ வேலையில் ஃபஸ்ட்டு தொந்தரவுகள் கொடுப்பவர் விலகக்கூடிய சூழ்நிலை. அப்புறம் அந்த ஒரு சிலர்லாம் ஒரு ஜாப் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் முயற்சி செய்யக்கூடியது. நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ராசிக்காரங்க நான் சொல்கிறது, ஒரு ஜாதகமோ இல்லை அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்டிஸ்ட்டோ ஒரு வார்த்தை ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு அப்புறம் மாறுங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் இருக்குது தொழில் ரீதி, வேலை ரீதியாக. சரி, திருமணம். என்ன சார் திருமணம் சம்மந்தப்பட்டது பேசுகிறோம் இல்லை அப்படின்னு. உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 2லிருந்து வக்ரம் பெற்று வருகிற காலகட்டங்கள். அப்போ வேண்டான்னு சொன்னவங்க நல்லா கவனிக்கணும், இந்த பாயிண்ட் முக்கியமான. வேண்டான்னு சொன்னவங்க இல்லை வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னவங்க பதிலளிக்கக்கூடிய, நல்ல பதிலளிக்கக்கூடியதாக இருக்குது. ஆல்ரெடி ஓகே சொன்னவங்க இப்போ அப்படியே மாற வாய்ப்பு உண்டு. அதான் வக்ரகிரகங்கள் மாற்றி போடுன்னு மொத்தம். வேண்டான்னு சொன்னவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க, ஓகேன்னு சொன்னவங்க கவனிக்கணும், அப்போ மாற. அதுதான் இந்த நேரத்தில் நகை பணம் சம்மந்தப்பட்டதை கவனமாக கையாள வேண்டிய கால சூழ்நிலை. திருமண பொருத்தம் பார்க்கும்போது சொல்லுவோம், ஃபஸ்ட்டு டேட், மேரேஜ் டே கரெக்டாக போட்டால் வாழ்க்கையெல்லாம் நல்லாயிருக்கு. திருப்பியும் சொல்கிறேன், மேரேஜ் டே கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா வாழ்க்கை லைஃப். பையன் பொண்ணு 2 ஜாதகத்தையும் மேரேஜ். நிறைய பேர் கேட்பாங்க, எங்கள் சொந்தக்காரங்க வெளிநாட்டிலேருந்து வராங்க, இந்த டேட்டில் வைக்கிறேன், ஒரு 10 நாளுக்குள்ள ஒரு டேட்டை கொடுங்க, இல்லை மண்டபம் காலியாக இருக்குது. இது திருமண முறை அல்ல. இந்த காலகட்டத்தில் இத்தனை இதுக்கு வருவதற்கு காரணம், ஜோதிடருக்கு அந்த இதில் ஜாதகம் என்ன டிக்வைட் பண்ணுதோ, என்ன தேவையோ அந்த ஜாதகம் போடுறதில்ல. இந்த நாள் இதில் போட்டு கொடுங்க. அப்போ ஜோசியர் என்ன பண்ணுவாங்க, என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு போட்டு, அப்பையும் நான்லாம் போகும்போது எழுதும்போதே எழுதுவேன்,
அவங்க கேட்டாங்கன்னா இந்த டேட்டு எழுதியிருக்கேன், என்னோடய எக்ஸாக்ட் டேட் இது தான், அப்படி எழுதி தான் கொடுப்பேன். இப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். உங்கள் திருமண நாள் அந்த நேரத்தை குறித்து எந்த ஊரில் அதை ஒரு ஜாதகமாக க்ரியேட் பண்ணி அதை வச்சு அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். கோயிலில் கல்யாணம் வைக்க வேண்டிய ஒரு சிலருக்கு உண்டு, பெண் ஊரில் உண்டு. அதனால் தெளிவாக பண்ணுங்கள். அவசரம் வேண்டாம், திருமணம் உண்டு, பார்த்துக்கலாம். வீடு, இடம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் போகிற காலகட்டம். வீடாக இருக்கலாம், இடமா இருக்கலாம். ஒரு சிலர் விற்கணும்பாங்க, ஒரு சிலர் பூர்வீகத்தில் வர வேண்டியது இருக்கே, அதில் வருமா, வந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்குமே. வண்டி வாகனங்கள் பராமரிப்பு சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் ஓடிட்டே இருக்குது. அப்போ ஏதோ ஒரு இது அதோட உடம்பு சம்மந்தப்பட்டது. நிறைய பேர் இப்போ தான் மெடிசன் மாறி மாறி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்போங்க நிற்கிறது? பொதுவாக இதுக்கு நான் ஒரு ஜாதக ரீதியாக ஒரு சில வழிபாட்டு முறைகள், அந்த லக்னம் தசாபுத்தி பார்த்து பண்ணும்போது என்ன தான் பிரச்சனை, ஏன் இவ்வளோ சாப்பிட்றோம், அது குறிப்பாக கொஞ்சம் வயதானவங்களுக்கு இந்த நீர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சம்மந்தப்பட்டது ஒன்று இருக்குது. இப்போ டயபெட்டிக்குங்கிறது கம்பல்சரி ஆயிடுச்சு. அதை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா, டயபெட்டிக் வருமா வராதான்னு கேட்குறாங்க. டயபெட்டிக் கண்ட்ரோலில் இருக்கிறவன் அப்போ நிறைய பழக்கங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. பாருங்கள், இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி 6 மற்றும் 7ல் போகிறனால இளைய சகோதர சகோதரிகள் கவனமாக இருங்க. சின்ன சின்ன பயணங்களில் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போயிட்டு வாங்க. ஆக மொத்தம் ஒரு சுப செய்திகள் இந்த மாதிரி பருமையை வந்தால் நிச்சயமாக உண்டு. உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி 10ல், இந்த நேரம் தான் சரியான காரணம். 8க்குரிய 10ல் பயணிக்கும் காலகட்டத்தில் ஒரு அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. 10க்கு வக்ரம் பெற்ற சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. இப்போ வேலை தொழில் சம்மந்தப்பட்டதில் ஒரு அவ்வளோ டெவலப்மெண்ட். ஒரு சிலர்லாம் தொழிலை விட்டுட்டு வெளியே போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சில காலமாக பார்த்திங்கன்னா லேபர் சரியாக செட் ஆகலை. ஃபஸ்ட்டு மெட்டீரியல் சம்மந்தப்பட்டு சரியாக செட் ஆகலை. எப்படி தொழிலை பண்ணுறதா, அதோட தொழிலை பார்த்துட்டு இருக்கும்போது குடும்ப சூழ்நிலை, குழந்தைகள் மாறி மாறி. இப்போ மெயினாக வேலையில் டெவலப்மெண்ட் வருகிற காலகட்டம். கொஞ்சம் கவனிப்பாக கண்ணும் கருத்துமாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது உங்களுக்கு இந்த ஜனவரி ஆரம்பம் வரை அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் செய்கின்ற வேலைகள் ஒரு விதை போல் இருந்து அடுத்த லெவலில் டெவலப் ஆக வாய்ப்புண்டு. அதை தவற விட்டுற வேண்டாம். நல்ல காலம் பிறந்திருக்குது, அது தொழிலில் டெவலப் பண்ணிக்கோங்க. பொதுவாக புது தொழில் பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. நம்ம சொல்லுவோம், பேர் இந்த நியூமராலஜிலேருந்து எல்லாமே வேலை செய்யுங்க. எழுத்துக்கள், அந்த தொழில், அந்த எடுக்கின்ற வாஸ்து எல்லாம் கலந்தது தானே. ஒரு விஷயம் மட்டும் எப்படி, இப்போ ஒரு தொழில் இருக்குன்னா பார்த்தா நல்ல மெயினான இடம், கார் பார்க்கிங் இருக்கா, அப்போ அந்த இடம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி காலேஜ் கார் பார்க்கிங், வீட்டுக்கு ஒரு கார், 2 பைக்கு, அது ஏன் சாப்பிட்றாங்களோ இல்லையோ கார் வாங்கிறது. தேவைன்னா வாங்குறத விட ஆசைக்கு கௌரவத்துக்கு வாங்க வேண்டியதாகிடுச்சு. கார் பார்க்கிங் கம்பல்சரி. அடுத்தது என்ன பண்ணுறோம், டெக்கரேஷன் இருக்கா, போனால் இந்த இடத்துக்கு போய் வாங்கணுன்னு ஒரு பிராண்டிங், இந்த இடத்துக்கு வாங்கணும் அப்படின்னா ஒரு பேர், ஆமாம் இங்கே வாங்கிட்டாங்கன்னு. அப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த இடம் சம்மந்தப்பட்டதையும் பார்க்கணும். அதோட முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது லாபம் வருமா, இந்த பேர் ரீச் ஆகுமா. நல்லா ஒரு சூட்சமத்தை கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி சவுத் இந்தியா, நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ பாப்புலராக இருக்கிற பேர்கள் அனைத்தும் பாரம்பரிய பேர்கள் இருக்கிறது அதிகமாக சக்ஸஸ் ஆகிருக்கு. மாடர்னைஸ்டு பேராக இருக்கிறது அவ்வளோ சக்ஸஸ் வரல. நீங்கள் எடுத்து சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் பேரெலாம் எடுத்து பாருங்கள், நார்மல் பேராக இருக்கும். தமிழ் சம்மந்தப்பட்ட பேருக்கு வைப்ரேஷன் இருக்குது. இதுதான். ஆங்கிலம் சம்மந்தப்பட்டாலும் அதுக்கு நல்ல மீனிங்காக இருக்கணும், அதை பார்த்துக்கங்க. ரைட். இதில் மூத்த சகோதர சகோதரிகள் சம்மந்தப்பட்டதில் இப்போ தான் திடீர்னு ஒரு பாசம்லாம் வந்து செயல்படக்கூடிய காரணம். லாபங்கள் உண்டு. ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அதை பற்றி பேசுவோம். ரைட். முதல்ல யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரே ஒரு விஷயம்னா, நான் புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜி அவ்வளோ அருமையாக எளிமையாக கிரகச்சேர்க்கைகள், நட்சத்திர சூட்சமங்கள் அவ்வளோ போட்டிருக்கு. இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், நிச்சயமாக பயன்படும். ரைட். இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஹெல்த் பாயிண்ட் ஆகும். ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஃப்ளக்சுவேஷன். இந்த ராசிக்கு எப்போவுமேங்க ஹார்ட் பீட்டோ இல்லை ப்ரெஷரோ கொஞ்சம் வேரியேஷன் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இந்த ஒன்று அனுபவிச்சிட்றாங்க. ஏன்னா வயிறில் குடல் சம்மந்தப்பட்டது சாப்பிட்டா ஒத்துக்கலை. அப்போ எப்பவுமே இது கவனமாக இருக்கணும். அப்போ இந்த ராசி பொறுமையாக நிறுத்தி நிராதாரமாக செயல்பட வேண்டிய ராசி. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் வருகிற காலகட்டமாக இருக்குது. எந்த ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ்னாலும் இறுதியாக அதிக ப்ளஸ்ஸாக வந்து நிற்கிற நேரம். வருமானம் அதிகரிக்கிறது ப்ளஸ், சம்பள உயர்வு நல்லாயிருக்கு, தொழிலில் மாற்றங்கள், திருமண யோகங்கள், சொத்து சுகங்கள். மாணவர்களுக்கு மட்டும் புதுசாக கோர்ஸ் எதுவும் ஜாயின் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி இருக்கிறது மட்டும் பண்ணுங்கள். ஆக மொத்தம் அருமையான காலகட்டங்கள். கேள்விகள், சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.